வத்த குழம்பு. மணத்தக்காளி வத்தல் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சும்மா புளிப்பாக சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் இன்றைக்கி வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்த குழம்பு. நான் எப்பொழுதும் ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன். கேரட், பீட்ரூட், பட்டாணி இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய பேர் இல்லை, பாதி பேர் சமைக்கிறதையே மறந்துட்டாங்க. எப்போ பாரு ஆன்லைனில் தான் புக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. ஆனால் குழந்தைங்க வந்து அதை தான் விரும்புதுங்க. அந்த சாப்பாடு டேஸ்ட்டு காட்டிட்டோன்னா அதையே கேட்டுட்ருப்பாங்க. நம்ம வீட்டு சமையலுக்கு மாறலாம்.